யாருக்காச்சும் ரெக்கார்டிங் வேண்டாம், இதெல்லாம் ரெக்கார்டிங் பண்ணதாங்க. இந்த வீட்டில் கூட இவ்வளோ சந்தோஷம் கிடைச்சது இல்லையா? ஆனா தென்காசி கிளைச்சபையில என் குலதெய்வ அகத்திய பெருமானோ, என் தந்தை சிவமகா வாழை சித்தரோ, என் தாய் அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயும், என் சகோதரர் விஸ்வாமித்ர மகரிஷியும், என் குழந்தை வாழதேவியும் அனைவரும் கண்டதில் எனக்கு மறுபிறவி கிடைச்சதுயா. ஏற்கனவே எனக்கு யமதர்மராஜா உண்மையிலே என்னை வந்து இது பண்ணா நைட்டு, நான் மறுநாள் குற்றாலம் எனக்கு வர்றதுக்கே எனக்கு ஐடியா இல்லை. ஆனால் என் சகோதரர் வந்து அந்த டயத்தில் தான் ஐயா ஃபோன் பண்ணார். நான் தென்காசி வந்தோடனே எனக்கு மறுபிறவி கிடைச்சையா. எனக்கு வந்து பிறந்த வீட்டில் கூட என்னை இவ்வளவு இதாக இருந்ததில்லை. என் அன்னை அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகி நான் கோமாதா பூஜை போயிட்டா அவ்வளோ இதாக இருக்காங்க. எனக்கு வந்து என் தந்தை சிவமகா வாழை சித்தர், என் இயற்கை தெய்வங்கள், என் சகோதரர் விஸ்வாமித்ர மகன். சகோதரிக்கு என்ன வேண்டும்? எனக்கு என் குழந்தைக்கு அதை கூற வேண்டும். உடல்நிலை சரியில்லையா. பிறகு எனக்கும் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. என் கணவருக்கும் கொஞ்சம் சுகர் பிரஷர் இருக்குயா. எல்லாமே நீங்க தான் எனக்கு இது பண்ணி சரி பண்ணி கொடுக்கணும் ஐயா. ஓம் அகதீஷாய நமக. இதில் அகத்தியரே இதற்கு பதில் உரைப்பார். பிரபஞ்ச மகாசபையில் புனர்ஜென்ம கோமாதா பூஜைகள் கண்ட கணம் முதல் அக்கணம் முதலே படிப்படியாக கர்ம வினைகள் என்பது பாவ சாபங்கள் என்பது குறைய துவங்குகின்றன என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம். அருள் நிலையாக ஒவ்வொரு சச்சங்க பெருவிழாக்களிலும் நடைபெறுகின்ற ஆசி நிலைகளை கேட்கின்ற பொழுதும் என்னுடைய குலதெய்வம் அகத்தியன், என்னுடைய தந்தையார் சிவமகா வாழை சித்தன் என்று இறை சபை சித்தர்களை எல்லாம் தன்னுடைய உறவாளர்களாக ஏற்றுக்கொள்கின்ற அந்நிலைக்குள் இருக்கக்கூடிய அத்தகைய சரணாகதி நிலையிலிருந்து அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அற்புதமாக ஒவ்வொரு நிலையாக படிப்படியாக இறை மகா திருநீட்டு சாம்பல்தனை சிவமகா வாழைச்சித்தன் கரமதிலிருந்து பெற்றதையும் நீர் உமது இல்லத்தில் வைத்து வணங்கி வருகின்ற ஆற்றல் கொண்ட சிவமகா வாழைச்சித்தன் செங்கோளாய் விளங்கும் அத்தகைய அருமுகப் பெருமான் திருமுருகப் பெருமானுடைய சம்ஹார வேலினையும் வைத்து வணங்கி வருகின்ற பொழுது நிச்சயமாக படிப்படியாக நிலைமாறும் என்று அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. காலங்கள் கடக்க செல்ல இறைமகா சபையை பற்றிய நிலைகளை மற்றவர்களிடத்தில் உணர்த்துகின்ற பொழுதும் உரைக்கின்ற பொழுதும் சபையிலிருந்து கூறுகின்ற அகத்திய நாமத்தினை சிவமகா வாழைச்சித்த நாமத்தினையும் அதிகாலை வேலைதனில் பிரம்ம முகூர்த்த நிலைதனிலே அமர்ந்து விளக்கேற்றி அற்புதமாக அகத்திய நாமத்தினை சபையிருக்கும் திசை நோக்கி உரைத்து வருகின்ற பொழுதும் ஏற்றம் கொண்டு உயர்நிலை படிப்படியாக வந்தடையும் என்று அகத்தியன் விஸ்வாமித்திரன் உரைத்த உரைநிலைக்குள் அவனுடைய அதட்டுதல் சீற்றம் மிகுந்த அத்தகைய நிலைக்குள் இருக்கும் ஆசி அனுக்கிரகத்தையும் எடுத்து வழங்கி அனுக்கிரகமாக அமர்கின்றோம். அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக.